ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயே குடிக்காத ஒரு காரசாரமான மிளகு வடை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாம், தக்காளி வேண்டாம், பச்சை மிளகாய் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்க போகிறோம். ரொம்ப மெதுவடைக்கு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அரைக்காமல் தண்ணியே சேர்க்காம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேண்டாம். எந்த தண்ணியுமே சேர்க்க வேண்டாம். ஐஸ் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் உளுந்து வடைக்கு ஐஸ் தண்ணி சேர்த்து அரைப்போம். இட்லி மாவுக்கும் ஐஸ் தண்ணி சேர்த்து அரைப்போம். மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் நரன்னு வந்த மாதிரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையும் 1-2 உடச்சிக்கலாம். கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப இதையும் மையா பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ உளுந்தும் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப மாவும் இல்லாமல் முழுசும் இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வடை. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, இந்த மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக் ஒரு 2 ஸ்பூன், டீஸ்பூனில் 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழந்தைங்க கூட இஷ்டமாக சாப்பிடுங்க. காரமெல்லாம் ரொம்ப இருக்காது. ஆனால் காரம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த மிளகு காரம்தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது, இது காரமே தெரியாது. இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சட்டுன்னு பண்ணிடலாங்க. ஒரு சாயந்தரமாக ஒரு டீ காஃபி கூட இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எண்ணெயை காய வச்சு இந்த வடையை நம்ம நல்லா பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், பூரணா கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்குது இந்த எண்ணெய். நல்ல கடலை எண்ணெய் வாசனையோடு செம்மையாக இருக்குது. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த வடை பாருங்கள், நம்ம சாதாரணமாக கையில் தட்டுறோம்ல, அந்த மாதிரி தட்டி போட முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் அல்லது வாழை இலையில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சு நல்லா இதை மெலிசாக தட்டணுங்க. நீங்கள் எவ்வளோ மெலிசாக தட்டுறீங்களோ அவ்வளோ மொறுமொறுப்பாக, அவ்வளோ கிறிஸ்பியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு எடுத்துட்டோம்னா ஒரு அருமையான எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க. எண்ணெய் அப்படி இழுக்கவே இழுக்காது. இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மாதிரி வடையை முதல்ல நல்லா நம்ம பொரித்து எடுத்துட்டு மறுபடியும் இதை பொரிக்கணுங்க. டபுள் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வாட்டி நம்ம இதை பொரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு அது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை வச்சு இருந்துட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். சூடாகவே அடுத்த எண்ணெயில் போட்டுறாதீங்க. சூடு கொஞ்சம் ஆறின உடனேயே நம்ம மறுபடியும் அந்த பொரித்து வச்ச வடைகளெல்லாம் எடுத்து மறுபடியும் அதில் போட்டு அதை நீங்கள் முதல்ல இதை பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது கூட நீங்கள் மறுபடியும் அதை பொரித்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் அதை போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வடை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேலையெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. உளுந்தும் நம்ம மை மாதிரி அரைக்கணும், வெண்ணெய் மாதிரி அரைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பாருங்க, இப்போ முதல்ல இந்த வடையெல்லாம் நல்லா பொரித்து எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் முதல்ல பொரிக்கும் போது கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம் இல்லையா, இப்போ பட்டுன்னு எடுத்துடலாம்.
அது நல்லா செவந்து வரும், உடனே செவந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு ஒரு ஈடு போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது நல்லா பொரிச்சு வந்துடும். நம்ம எடுத்துடலாம். நல்லா செவக்க வந்துடும், நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, மிளகு வடை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்குக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்தோடு வச்சியும் இதை சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இப்போ தான் என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இது ஒரு உளுந்து வடை தான், ஹெல்த்தியான வடை. இதில் எந்த வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. மிளகு, சீரகம், உப்பு அவ்வளோதான் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் மெல்லிசாக தட்டணும். இதை மெல்லிசாக தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட இதை தடியாவோ தட்டக்கூடாது. நல்லா மெல்லிசாக தட்டி போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வடை ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.